அதிமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் சார்ந்தவர்களுக்கும் அந்த இரண்டு பிரிவாக பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. இதில் கேமராமேனோட ட்ரைபேட்ஸ், அங்கே நிறைய செய்தியாளர்கள்லாம் குழும்பி இருந்தாங்க, செய்திகளை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராமேனோட ட்ரைபேடை பிடுங்கி ரெண்டு தரப்பும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு, தம்பி அமைதியாரு இல்லைன்னா வெளிலப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அங்கே அடிச்சுக்கிறவங்க இவர் பேசுகிறத காதலே வாங்காமல் தொடர்ந்து மோதல் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் நீண்ட நேரம் கழித்து அவங்க சமாதானப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இருக்கையில் அமர வைக்கப்பட்டாங்க. பகுதி செயலாளர் பதில் சொல்லுவேன்னு சொன்னா அப்புறம் நாங்களும் பதில் சொல்லுவோம்ல. பதில் சொல்றீங்க இப்ப பேசவரும் யாரா இருந்தாலும் யாருமே குறை சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பேசணும் அதை மட்டும் தான் பேசணும். போய் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜாங்கிறவருக்கு எதிராக கொள்கை பரப்பு செயலாளர் சார்பாக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் கடுமையான வாக்குவாதம், அதாவது குறிப்பாக ஒரு பணியே செய்யலை அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை லைவ் ஆகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. கும்பகோணத்தில் இதே மாதிரி அதிமுக நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டத்தில் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த காமராஜ் இவர் பேசிட்டு போறாரு கும்பகோணத்தில் நடந்த மீட்டிங்கில். அதற்கடுத்து பல முக்கிய நிர்வாகிகளும் பேசினதுக்கப்புறம் இதையடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறதுக்காக நிர்வாகிகள் மத்தியில் பேசுறதுக்காக வராரு. அப்போ வந்து அந்த இடமே பெரிய போர்க்களமாக காட்சி அளிக்குது. ஆனால் இது சம்பவம் செஞ்சது ஒரே ஒரு ஆள் தான். அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து இங்கே நிர்வாகிகளுக்கு மதிப்பு தர மாட்டேங்கிறீங்க, எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு மதிப்பு தர மாட்டேங்கிறீங்கன்னு தொடர்ந்து கடுமையான கூச்சல் எழுப்ப அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அவரை சாந்தப்படுத்தி அமர வைக்கிறாங்க. இப்படி நெல்லை, அடுத்து கும்பகோணம், இப்படி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அதிமுகவின் கள ஆய்வு கூட்டம்ங்கிறது சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு.